அருண், கீழே உங்க அக்கா கோச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்காடா. எனக்காக வந்து அவளை எப்படியாவது சமாதானப்படுத்த ப்ளீஸ்டா. அக்கா, அக்கா, சாரிக்கா. ராஜேஸ்வரி, அவன் தான் சாரி சொல்லிட்டானே, சாப்பிடலாமே. சாரிக்கு பதிலா சரின்னு சொல்லுங்க, அப்ப சாப்பிடுறேன். சரிக்கா. என்ன சரி? எல்லாத்துக்கும் சரிக்கா. ராஜேஸ்வரி, அவன் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றானே, அப்புறம் என்னம்மா? இல்லைங்க, சும்மா மனசால அவன் எதுவும் சொல்லல, ஒப்புக்காக சொல்றான். சத்தியமா இல்லக்கா, நான் ஒப்புக்காக சொல்லல, உப்புக்காக சொல்றேன். அம்மா முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நீ எங்களை வளர்க்கறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட, உன் கஷ்டம் எனக்கு தெரியுது. நீ சொல்ற பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன அருண் இது? குழந்தையாட்டம் அழுதுகிட்டு இங்க பாரு. ச்சே. அக்காவோட கோபம் உனக்கு தெரியாதா? அது சும்மா 1/2 மணி நேரம் தான் இருக்கும். இங்க பாரு, உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நாங்க பண்ணி வைப்போமா? இல்லக்கா, நீ யார சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்க்கா. அப்போ இப்ப பாத்துட்டு வந்தோமே, அந்த பொண்ணையும் முடிவு பண்ணிடலாமா? என்ன சும்மா மச நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. உட்காருடா. அருண், பேரு தான் கவரிங் நகன்னு கண்ணா பின்னான்னு விலையேறி கிடக்கு. இப்போ என்ன, ஆம்பளைன்னா மோதிரம், பொம்பளைன்னா கம்மல். ஓகே. ஹை, கதவுல போட்டிருக்க நாமத்தை நெத்தியில் போடுவோம். சார், மேடம், சார். யாரு? ஓ, ஆண்டியா? அப்போ கமல் தான். என்னப்பா? என் பேர் மாதவன். பக்கத்து ஸ்ட்ரீட்டில் 10ஆம் நம்பர் வீட்டில் இருக்கேன். இப்போ உங்கள் ஸ்ட்ரீட்டில் உங்கள் வீட்டு வாசலை தாண்டும் போது உங்கள் வீட்டு வாசலை இந்த கமல் கிடச்சிச்சு. உங்களோட தான் பாருங்க, கமல். 2 பவுன் இருக்கும் போல இருக்கு, கனமா இருக்கு. காது எப்படிதான் தாங்குதோ. என்னோட தான். இந்தாங்க. இந்த கமல் உங்களோட தானு நான் எப்படி நம்புறது? உங்க வீட்டு வாசல்ல இருந்துச்சு, அப்போ உங்களோட தானே. காலையில கோலம் போடும்போது மிஸ் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட் தம்பி. எனக்கு தெரியுமே. இந்தாங்க இந்தாங்க. பத்திரம். இன்னொரு வாட்டி தொலைச்சிங்கன்னா அப்புறம் எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஆண்டி, ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? தண்ணி என்ன தம்பி, காஃபியே குடுக்குறேன். ஐயோ, தாராள மனசு. உன்ன மாதிரி தான் எல்லாரும் என்ன புகழ்ந்து பேசுவா. அப்படியா? காஃபிய நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வரேன். என்ன, இங்கேயே இரு. தங்கம் ஒண்ணு பெருசு நம்பிடுச்சு. உள்ள போய் உரசி கிரிசி பாக்குமா? இருக்காது. இந்த தம்பி காஃபி. காஃபி தானே குடுக்குறேன். நீங்க இப்படி தேவாமிரத்தை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் கொடுத்து வச்சவர். ரொம்ப புகழாதீங்க தம்பி. ஆண்டி, நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணும். என்ன? எனக்கு வேலை இல்லை.
இன்னைக்கு இன்டர்வியூ. 500 ரூபாய் பணம் கட்டினா தான் இந்த வேலை கிடைக்கும். என்கிட்ட பணம் இல்லை. நீங்க ஒரு ஜஸ்ட் 500 ருபீஸ் கடனா தான். பக்கத்து தெருவில் 10ஆம் நம்பர் வீடு சொன்னேன் இல்லையா, அதான் ஒரு 500. என்னடா இவன் வாசல்ல நம்ம மிஸ் பண்ண கம்மலை கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்மகிட்டயே கடன் கேட்கறான்னு யோசிக்கிறீங்களா? வேண்டாங்க. ஏதோ இந்த ஏழையோட தலையில என்ன எழுதியிருக்கோ நடக்கட்டும். ஐயோ என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? 4000 ரூபாய் பொருளை நாணயமா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 500 ரூபாய் கொடுக்க மாட்டேனா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்ப கொண்டு வந்து தரேன். ம், 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 ம். தெரிஞ்சிருந்தா 1000 ரூபாய் கட்டிருக்கலாம் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? புலம்புறேன். உங்களுக்கு இப்படி சிரமம் கொடுக்க வேண்டியிருக்கேன்னு புலம்புறேன். இதுல எல்லாம் என்ன இருக்கு தம்பி? இந்தாங்க புடிங்க 500 ரூபாய். ஆனா ஒண்ணு ஆண்டி, இதை நான் கண்டிப்பா திரும்பி கொடுப்பேன். நீங்க நிச்சயமா வாங்கிக்கணும், ஏன்னா இது கடன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தம்பி, நீங்க வச்சுக்கோங்க. ம், ஆ, மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு வெறும் தாராள மனசு மட்டும் இல்ல, தங்கமான மனசு. வரட்டா? கமல் பத்திரம். சரியான இழிச்ச வாயேன். ல, 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 ல. ஆ. அ. சாமி கும்பிடுற மாமியை பார்த்தா நல்ல வெயிட் பார்ட்டியா இருப்பாங்க போல இருக்க. பிள்ளையாரப்பா அருளால இதான் முதல் போனி. ஏன்டா அம்பி, ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? செத்த உட்காருங்க மாமி சொல்றேன். என்னடா விஷயம்? நேக்கு சொந்த ஊர் கும்பகோணமாக்கும். ம். என் தோப்பனாருக்கு ரொம்ப முடியாததுனால அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. திடீர்னு அட்மிட் பண்ணதுனால கையில இருந்த பணமெல்லாம் செலவாயிடுது. மெட்ராஸ்ல உங்களை போல தெரிஞ்ச மனுஷா நேக்கு வேற யாருமே இல்ல. ப்ளீஸ் மாமி, கும்பகோணம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 400 ரூபா கொடுத்தேன்னா 2 நாள்ல ரிட்டர்ன் வந்ததும் கொடுத்துட்றேன். நேக்கு நன்னா புரியறது என்ன யோசிக்கிறேன்னு. முன்ன பின்ன தெரியாத மனுஷன் பணம் கேட்கிறானே, எப்படி கொடுக்கறதுன்னு தானே யோசிக்கிறேன். நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மோதிரத்தை வச்சுன்னு பணம் கொடுங்க. நம்மள வாழ்ல மனுஷாளுக்கு மனுஷால் உதவலன்னா எப்படி மாமி? மோதிரம் எல்லாம் வேண்டாம் அம்பி. சரி, உன் தோப்பனாருக்கு கேன்சர் நான் சொன்னேன். ஆமா மாமி, ஆரம்பத்துல கவனிக்காம விட்டதுனால அது முத்திடுத்து. கடவுளே, ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வந்துட்டு போயிடலான்னு தான் வந்தோம். ஆனா அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பணமெல்லாம் கரைஞ்செடுத்து ஊர்ல போய் எடுத்துட்டு வரணும். சீரியல்ல வர சோகத்தை விட உன் சோகம் மெகாவா இருக்குடா அம்பி. இந்த எடுத்துட்டு போ. சாட்சாத் இந்த கணபதி தான் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு மாமி. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். என் மாமியார் கழுவி கேன்சர்ல எப்ப மண்டையை போட்டாலோ அதுல இருந்து யார் வந்து கேன்சர்னு பணம் கேட்டாலும் அவளுக்கு கொடுக்கறது என்னோட ஹேபிட்டா போயிடுது. சரி போ, எழுந்து போய் உன் தோப்பனார் கவனி போ. வாங்கோ மாமி. ஒரு 400 ரூபா ஃப்ராடு பண்றதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்க. 400 கோடி 500 கோடி ஃப்ராடு பண்றவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். சீட்டிங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லடாங்க அப்பா. இதுக்கு பேசாம 4 இடத்துல வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். என்ன பண்றது, உடம்பு தான் வளைய மாட்டேங்குதே. அப்பா பிள்ளையாரப்பா, இன்னைக்கு ஒன்னால ரொம்ப தேங்க்ஸ். பங்காளி வெயிட்டா இருக்கும் போல இருக்கு. என்ன மாதவா, எவ்வளோ தேர்ச்சு? 500 ரூபா. பரவாயில்லையே. எனக்கு 400 ரூபா தான். என்னுடைய சாப்பாட்டு செலவுக்கு 100 ரூபா போக அம்மாவுக்கு 300 ரூபாய் அனுப்பிச்சு வச்சிரு. எங்க அம்மாவுக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. பெருசா பேசி என்னை தியாகி ஆக்கிடாத. பண்றது ஃப்ராடுத்தனம். இதுல என்ன தியாகம் வேண்டி கிடக்கு? ஏன் மாதவா, உங்க அம்மா ஏன் அம்மா மாதிரி இல்ல? ஆனா ஒண்ணுடா,
எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் கூடிய சீக்கிரத்தில். வேலை கிடைச்ச உடனே இந்த மாதிரி ஃப்ராடு வேலையெல்லாம் நிறுத்திடணும். நாம ஃப்ராடுத்தனம் பண்ணணுங்கிறது நம்ம குலதெய்வத்தோட வேண்டுதலா என்ன? நிச்சயமா விட்டுருவோம். சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம் வா. சரி வா. எங்க போச்சு? இங்க தானே போட்டிருந்த. கலா, என்ன மாமா? என் சட்டை பாத்தியாமா? எந்த சட்டை? சிகப்பு கலர்ல கோடு கோடா போட்டிருக்கமா, அந்த சட்டைமா? ஓ, அந்த சட்டையா? இப்பதான் துவைக்கிறதுக்கு போட்டேன். அப்பா, இந்த மாதிரியே போச்சுன்னா நான் நல்லவனா இருக்க மாட்டேன். இதை பாருங்க, சும்மா வீட்டு வாசல்ல வந்து கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அடுத்த வாரம் உங்களை பணம் தேடி வரும். பணம் என்ன தேடி வந்தா நான் ஏன் உன்னை தேடி வர்றேன்? வாங்கி 3 மாசம் ஆச்சு, பேச்சப்பாரு பேச்ச. ஐயா, தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. 4 பேர் இருக்கிற இடம். உங்க பணம் உங்களை தேடி வரும். தயவு செஞ்சு போங்க. வட்டி அசல வரல, அப்புறம் நடக்கிறதே வேற. வரும் சார். பா, பணம் பணம் பணம்னு உயிரை எடுக்கிறாங்க. சாகும்போது பணத்தை கொண்டா போறாங்க. என்னப்பா கடங்கடன்னு சத்தம் கேட்டது? நான் வாங்கல சார், எல்லாம் தலையெழுத்து. ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம்னு கேட்டாங்க, வாங்கி கொடுத்தேன். அவங்க கட்டல, என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அதுதானே பார்த்தேன். நீ நல்ல வேலையில் இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, நீ எதுக்கு போய் கடன் வாங்குற? நான் கூட கடனை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க இப்ப எங்கிட்ட கடன் வாங்கினீங்க? உங்ககிட்ட இல்லப்பா, இது பெத்த கடன். இந்தா, இதுல 300 ரூபா இருக்கு, என் கணக்குல சேர்த்துக்குப்பா. புரியுது சார். ஜானகி கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கிற பணம் தானே? ஆமாப்பா, மருந்து வாங்கிக்கன்னு கொடுத்தா. ஓடி முடிஞ்ச வண்டியை ரிப்பேர் பண்ணி என்னப்பா புண்ணியம், நீயே சொல்லு. அதுதான் அவ குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அச்சாரமா இருக்கட்டும்னு சேர்த்து வைக்கிறேன். இப்படி 200 300 சேர்த்து எந்த காலத்துல சார் ஜானகி கல்யாணத்தை பண்ண போறீங்க? கல்யாணம் முந்திட்டா அதுக்காக போகுது, இல்ல என் காரியம் முந்திட்டா அதுக்காக ஆயிட்டு போகுது. அந்த செலவாவது ஜானகி தலையில விழாம இருக்கும்ல. சார், இதோட சேர்த்து இது வரைக்கும் 13,600 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. கணக்கு விஷயத்துல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். தெரியும்பா, உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க? நான் பெத்த புள்ளைய கூட நம்ப முடியல. உன்னை தான்ப்பா மலை போல நம்பி இருக்கேன். ஆனது போதும், எந்திரியா. யோ 380. என்னடா 2405? என்ன நக்கலா? கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நேரம் உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு. ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளையா.
என்ன பார்க்க எந்த ஆம்பளடா வந்திருக்கான்? ஆ, சீக்கிரம்யா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கு. நீயா? பின்ன உன்னை பார்க்க கலெக்டரா வருவாரு? கடங்காரன் தான் வருவான். என்ன வேணும்? என்கிட்ட வாங்கின பணம் 20,000 திருப்பி கொடுத்தா போதும். போடா லூசு. நீ கேட்ட உடனே ட்ராப் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் என்ன பேங்க்லையா இருக்கேன்? சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கேன். புரியுதா? விளையாடாத வேதா. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. என் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் வேற கட்டணும். நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன் வேதா. நீ கேட்டப்போ உன் சூழ்நிலை தெரிஞ்சு நான் உனக்கு கொடுத்தேன். என்னை ஏமாத்திராத வேதா. சரி சரி, ரொம்ப புலம்பாத. சிவராமங்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி பணத்தை வாங்கிக்க. எந்த சிவராம? ஐகாம் அட்வைசரி எம்டி. ஃபோன் நம்பர் 2510036. போய் வாங்கிக்க. என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி சொல்றியே, கட்டாயம் பணம் தருவானா? கொடுத்து தாண்டா வச்சிருக்கேன். எதை கொடுத்துருக்கேன், எங்கே கொடுத்துருக்கேன், எப்போ கொடுத்துருக்கேன், அது எங்கள் 2 பேருக்கு மட்டும்தாண்டா தெரியும். புரியல? வேதா ஆளுன்னு சொல்லு. பணத்தை தேடி நீ போக வேண்டாம். பணம் உன்னை தேடி வரும். போ. நம்பலாமா? வேதா வாக்கு, வேத வாக்கு.